நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை. வாரணாசியில் பிரதமர் மோடி, வயநாட்டில் ராகுல் காந்தி முன்னிலை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் வாக்கு எண்ணிக்கை தீவிரம். அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பாஜக கூட்டணி. புதுச்சேரியில் தபால் வாக்குகளில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலை. தபால் வாக்குகளை தொடர்ந்து மின்னணு வாக்குகளை எண்ணும் பணி தொடக்கம். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட வாக்கு எண்ணும் மையத்தில் தபால் ஓட்டு எண்ணுவதை வீடியோ எடுக்க சென்ற பத்திரிகையாளருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் வாக்குவாதம். அனுமதி அளிக்காத காவல்துறையினை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பத்திரிகையாளர்கள். திருச்சி மக்களவைத் தொகுதியில் மதிமுகவினர் துரை வைகோ முன்னிலை. முதற்கட்ட நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 2வது இடத்தில் உள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் பாஜக முன்னிலை. தருமபுரி தொகுதியில் பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி முன்னிலை. விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னிலை. நீலகிரி பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் ராசா முன்னிலை. 2வது இடத்தில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன், 3வது இடத்தில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் உள்ளனர். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் பாதுகாப்பு அறையை திறப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதில் தாமதம். சலசலப்பை தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பதிவான 30% தபால் வாக்குகள் நிராகரிப்பு. வாக்காளர்களின் முறையான கையெழுத்து இல்லை என்று அதிகாரிகள் விளக்கம். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உரிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் முகவர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம். 400க்கும் மேற்பட்ட முகவர்களை சிறிய இடத்தில் அடைத்து வைத்துள்ளதால் மூச்சு விடக்கூட அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு. கோவை நாடாளுமன்ற தேர்தல் தபால் வாக்கு எண்ணிக்கை முடிவுற்றது. திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதிக தபால் வாக்குகளை பெற்று முன்னணியில் உள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.